கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus அவருடைய Christ, பிரசன்னத்தோடும் with His presence, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so happy to meet you today. அதே வண்ணமாக தான் Like the same manner, உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit, உங்களோடும் it is with you, உங்கள் பிள்ளைகளோடும் with your children. உங்கள் போக்குவரவெல்லாம் இந்த மாதம் முழுமையும் இருக்கும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். God has a plan to be with you wherever you are going in and from. அவரோடு இணைந்து வாழ்வோம். Let us unite with Him and live a அது life. சிறப்பான வாழ்க்கை. That is the best life. அவரை எங்கள் வாழ்க்கையில் முன்வைத்து When we keep God in our தேவ front, வார்த்தையை நாங்கள் பேசுவதனாலே by keeping God in our front and speaking to நாங்கள் you, அதிகமான மகிழ்ச்சி அடைகிறோம். we are so happy in that. எங்கள் வாழ்க்கையில் தேவைகள் குறைவா இருந்தாலும் கூட Even though we face many needs in our life, அதை ஒரு பொருட்டா என்பது கிடையாது. we don't think that as a priority. தேவனை குறித்து பேசுவது When we speak about God, உள்ளான மனதிலே அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கிறது, it gives a lot of happiness in our inner. நம்பிக்கையை கொடுக்கிறது, It gives a hope to us. ஆறுதலை கொடுக்கிறது. It brings a comfort to us ஏனென்றால் தேவ வார்த்தையை நாங்கள் பகிர்கிறோம். because we are sharing God's word with you. அதற்குரிய பலனை எங்கள் வாழ்விலே, எங்கள் ஆத்துமாவிலே, எங்களுடைய உள்ளான இதயத்துக்குள் நாங்கள் அனுபவிக்கின்றோம். We are receiving this peace in our heart and in our mind, so it brings a joy to our life. அதனால் நாங்கள் இந்த ஊழியத்தை மகிழ்ச்சியோடு செய்கின்றோம். So we are serving and doing this ministry with a joyful way. உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பார். He will give you joy to your life. வசனம் வெறுமையாய் போவது கிடையாது. His word will never go void. எப்படி மழை பெய்ந்து பூமியில் நனைத்து பலனை கொடுக்கிறதோ அதுபோல் தான் தேவனுடைய வசனம். How see example, how a rain comes and it falls to the ground and bring forth a fruit, like that the word of God will be. அதனால் So நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as yesterday we meditated, அவருடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணுவார். make clear the wonder of your mercy. இந்த மாதம் ஒரு அற்புதம் நமக்கு செய்யத்தான் போகிறார். This month he is going to do a wonder in your life. இந்த மாதம் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். This month whatever you are expecting, God is going to fulfill it. அவர் விரும்புகிறார். He is happy to do நம்முடைய that. பாரங்கள் எல்லாம் தெரிந்தவராய் இருக்கிறார். He knows all our burdens. யாருக்கும் புரியாத காரியம் எல்லாம் அவர் புரிந்தவராய் இருக்கிறார். He understands everything which no man has understood. அதனால் நாம் கலங்க வேண்டாம். So never get discouraged. அதிசயத்தை பார்க்கத்தான் போகிறோம். We are going to see his marvelous thing in விளங்கிக் our life. கொள்ளதான் போகிறோம். We are going to experience this. அந்த அதிசயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், What is the way to acquire that? விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், How to experience that? நம்மிடத்திலே கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். God is expecting a part from us. நாம் எப்படி அவரிடத்தில் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோமோ, Like how we are expecting everything from God, அதுபோல் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். like the same manner God is expecting from us. அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக Let's meditate on this word. அதே சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 17 verse 1. கர்த்தாவே நியாயத்தை கேட்டரும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். Let my cause come to your ears, O Lord, give attention to my cry, give ear to my prayer, which goes not out from false lips. எப்படியாக அதிசயமான கிருபை விளங்க பண்ணும் என்று கேட்டாரோ, How he asked to show his mercy, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். and he is saying, give ear to my prayer. எவ்வளவு பெரிய தேவன்! How much great God. அவரை குறித்து சொன்னார் அல்லவா, He said many things என் about, தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், and he says, by sin my mother gave birth. நான் துர்குணத்தில் உருவான் என்று சொன்னார் அல்லவா. I have been brought up in a way. ஆனால் எவ்வளவு தைரியமாய் கேட்கிறார் அவர். But how boldly he is asking to என் God, விண்ணப்பத்துக்கு செவி கொடும் என்று சொல்லி, and he has said, give ear to my prayer. காரணம் அவர் நடைமுறையிலே செய்த காரியத்தை சொல்லுகிறார். Reason, in his practical way he did something. என்ன சொல்லுகிறார்? What he said, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். let my cause come to your ears. அதனால் தாவீதில் நியாயம் இருந்தது. He has a righteousness with him. அதே போல் தேவ ஜனங்களாய் நம் வாழ்க்கையிலே Like the same manner, godly people like you and me, நியாயம் இருக்க வேண்டும். we should be in a justified way. அவன் நியாயாதிபதி. He is a just அவன் God. எல்லாவற்றையும் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். He is there as to do a judge. அதனால் அவர் அங்கே சொல்லுகிறார், நியாயத்தை கேட்டருளும். So let my cause come to your ears. அவர் நியாயமுள்ளவராய் இருந்தபடினால் தான் தைரியமாய் பேசுகிறார். Because he has a just in him, he is boldly asking. கேட்டருளும் என்று சொல்லி கூப்பிடுதலை கவனியும் என்று சொல்லுகிறார். And he is also saying, oh Lord, give attention to my cry. நாம் அநேக நேரம் தேவ சமூகத்திலே பயப்படுவோம். Many times we get fear in the Lord's presence. ஆனால் தாவீதின் உறவை பார்க்கும்போது But when you look at the relationship of David, ஒரு நெருங்கிய உறவாய் இருக்கிறார். he is showing his relationship with a நம் close relationship. வாழ்க்கையில் கூட In our life also, நெருங்கியவளாய் இருக்க வேண்டும். we should be a close relative to உறவுகள் God. இருக்கலாம். Even though we have many அவளை இருக்க relatives, வேண்டும் என்று சொல்லவில்லை. we are not saying to abandon them. நெருங்கி பழக வேண்டும்.
have fellowship with them. தாவீதுக்கு உறவு இருந்தது. David also has relatives. மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். He has a wife and children. தாய் தகப்பன் இருந்தார்கள். He has a father and mother. சகோதரர் இருந்தார்கள். He has a brothers. ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள். Many friends he had. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே But in his personal life, தேவனோடு கூட பழகுகிற மனுஷனாய் இருந்தபடினாலே he is the one who has been fellowship with God. கவனியம் என்று சொல்லுகிறார். He is saying, give attention. மூன்றாவது சொல்லுகிறார், கபடமில்லாத உடலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும். Give ear to my prayer, which goes not out from false lips. கபடமில்லாத False lips. துதிக்கின்ற இந்த உதடுகளிலே Praising comes from this mouth. கபடில்லாதபடி இருக்க வேண்டும். It should be a false lips. தேவன் நம்மிடத்திலே வந்த நோக்கமே God who came with us, நம்முடைய குறைகளையோ குற்றங்களையோ கவனிக்கும்படியே வரவில்லை. he didn't come here to see our insecurities and weaknesses. கபடில்லாதவராய் கடந்து வந்தார். He came down as just as he is. அவன் பாவத்தில் பிறந்த போதிலும் கூட, Even though he born in sin, அதை சொன்ன போதிலும் கூட, even though he said boldly in the தேவன் presence, தாவீதின் பாவத்தை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார் என்று பார்க்கிறோம். God thrown away sin at the back. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக பாவத்தை விலக்கினார் என்று பார்த்தோம். He has moved sin like a east to west. அதே வண்ணமாக தான் Like the same manner. தேவன் என்பவர் கபடில்லாதபடி பழகுகிறவர். Without a false manner, God had a fellowship with அதே him. போல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life. கபடில்லாத உடலோடு கூட With the false நாம் lips. கடந்து போகும்போது When we go with him, விண்ணப்பத்தை கேட்டே ஆக வேண்டும். he will surely listen to our அவர் தன்மை prayer. அதுதான். His character is நம் தன்மையும் அப்படியே இருக்க our nature should also be நம் like that. வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். We'll surrender our life. இந்த 6வது மாதம் In the 6th month, விளங்க பண்ண போகிறார். he will show you. என்ன விளங்க பண்ண போகிறார்? What he will show you. சொல்லுங்கள், எனக்கு அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். Say, he will show my wonders. உரிமையாய் சொல்லுங்கள். Let us say with the confidence. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். He is hearing our prayer. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், That is the reason he என் said, விண்ணப்பத்தை செவி கொடும். you give attention to my cry. அவருடைய செவிகள் மந்தமானதல்ல. His ear is not dumb. அவர் செவிகள் கூர்ந்து கேட்கிறதா இருக்கிறது. His ear is listening pointedly. எங்கிருந்தாலும் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். Wherever we are, God hears our prayer. ஆபேலின் சத்தத்தை கேட்ட ரத்தத்துடைய சத்தத்தை கேட்டவர், Abel blood voice God hears. இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்டவர், He listened the breath of இன்றைக்கு Israel. நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். Today he is listening to our prayer. இந்த அனுபவத்தின் பிரகாரமாய் சில ஒப்பு Let கொடுப்போம். us walk in that experience. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய அனுபவம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியம். ஆண்டவரே, in the Christian life your experience is most அதனால் important. எங்கள் வாழ்க்கையில அனுபவ ரீதியாய் உங்களோடு கூட பழக உதவி செய்யுங்க. So with the experience help us to have எங்கள் விண்ணப்பத்தை கேட்கும்படியாக, hear our prayers, Lord. எங்கள் கூப்பிடுதலை கவனிக்கும்படியான தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Let you hear our cries. We thank you for that. கபடில்லாத ஒரு வாழ்க்கை கொடுப்பீராக. With a false nature, give a life to us. தேவனே உம் தன்மை எனக்கு கொடுப்பீராக. Give your nature, Lord. ரீகாலது ரூபியாதியா. We thank you for that. அப்போதே So that இந்த 6வது மாதம் in the 6th month, அதிசயத்தை பார்க்க போறேன். we will show you நீங்க விளங்க mercy. பண்ண போறீங்க. You're going to do நான் it, விளங்கிக் Lord. கொள்வேன். I'm going to experience. ரீகாலது ரூபியாதியா. Thank you for that. கர்த்தர் பொறுப்படுத்திக் Take கொள்ளுங்க. control of it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.